ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைஸ் அகாடமி. மைசெல்ஃப் சௌமியா சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டாபிக் நேம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் பிரதேசங்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்மளோட பாலிட்டி இண்டெக்ஸ், கிளாஸ் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 12 வீடியோஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு 9 சாப்டர்ஸாக நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன். ஒரு 12 வீடியோஸில் கவர் அப் பண்ணிட்டோம். சில வீடியோஸ் கிளாஸ் பார்ட் 1 பார்ட் 2வாக போட்டிருப்பேன். இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சாலியன் ஃபியூச்சர்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி 2 கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மற்றதெல்லாம் சிங்கிள் கிளாஸாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி 10th சாப்டர் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி தான் நம்ம பார்க்க போகிறோம், 13th கிளாஸாக. ஸோ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்லக்குள்ள இதை பற்றி இந்த பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ்லேயே ஒரு சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்துருப்போம். ஷெடியூல் 1 ஆகட்டும், பார்ட் 1 ஆகட்டும், ஃபுல்லாகவே யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக அப்படின்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா? ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது. என்னால் எக்ஸாக்டாக ப்ரொனவுன்சேஷன் ஆகட்டும், சில இந்த கிளாஸில் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் சில இடத்துல என்னோடய வேர்ட்ஸ் ஆர் எனிதிங் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நான் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கனால என்னால் ரொம்ப கிளியரன்ஸாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேச முடியல. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கிளாஸ் இதை பெஸ்ட்டாக கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள். இது நமக்கு பகுதி 1ல் வருது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பார்ட்ஸ்ன்னு ஒரு 25 பார்ட்ஸ் இருக்குமா. அந்த பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டே நமக்கு என்ன வருது, ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள். இதோட விதிகள் ஆர்டிக்கல்னு நம்ம பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 1ல் இருந்து ஆர்டிக்கல் 4 வரைக்கும் நமக்கு இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அந்த தான் கவர் ஆகுது. அந்த 4 ஆர்டிக்கலுமே இதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு புத்தகம் இருக்குது. இதில் நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2ன்னு போட்டு நிறைய எக்கச்சக்கமாக, நான் இப்போ சொன்னமா முன்ன 400க்கும் மேற்பட்ட ஆர்டிக்கல் இருக்கும். ஆர்டிக்கல் 400+ ஆர்டிக்கல்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஆர்டிக்கல்ஸையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது இப்போல்லாம் சேம் ஆர்டிக்கல்ஸாக வரும். ஒரு 10 ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லுவாங்க, ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு. எக்ஸாக்டாக நான் சொல்ல, அப்ராக்சிமேட்டாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்போம், பார்ட்டாக பிரிச்சுருப்போம். அதில் ஒரு பகுதி, ஒரு பார்ட்டாக பிரித்து அதுதான் நமக்கு விதிகள். ஒரு 4 ஆர்டிக்கலை அந்த பார்ட்டில் ஆட் பண்ணி நமக்கு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன நம்ம பார்த்துடலாமா? இந்திய அரசின் அடித்தள கட்டமைப்பை புரிந்து கொள்ளவும், அதன் எல்லைகளை வரையறுக்கவும், அதன் குறைக்கூட்டாட்சி தன்மையை அறியவும், நாடாளுமன்றத்தால் அதன் உள்வரைபடத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகளை புரிந்து கொள்ளவும் இந்த பகுதி முக்கியமானது. அடித்தள கட்டமைப்பு, இந்திய அரசோட அடித்தள கட்டமைப்பு சொல்லுவாங்க. அண்ட் அதோட எல்லைகள், இந்திய நாட்டோட எல்லைகள் என்னென்ன. அண்ட் குறை கூட்டாட்சி, அதாவது குவாசி ஃபெடரல் நம்ம சொல்கிறோம். கூட்டாட்சி, நம்மளோட சென்ட்ரலும் அதன் கட்டுப்பாட்டில் ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறாங்கன்றதை பற்றியும், நம்ம நாடாளுமன்றம் பற்றியும், அதனுடைய வரைபடம், அதாவது நம்ம இந்தியாவோட பவுண்ட்ரி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, உள்ளே இருக்க ஸ்டேட்ஸ் ஆகட்டும். ஸோ டோட்டலாக இந்தியாவோட ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, அதனோட எல்லைகள், நிர்வாகம் பற்றி எல்லாமே ஒரு பிரதேசமாக பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்ன்றது ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த யூனியன் டெரிட்டரிக்கான இன்ட்ரோடக்ஷன். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ஆர்டிக்கல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அரசியலமைப்பு புத்தகமில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். அரசியலமைப்பு கட்டமைப்பில் அரசியலமைப்பின் முதல் 4 விதிகள் நாட்டின் இருப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை வரையறுக்கும் சட்ட கட்டமைப்பை உருவாக்குகின்றன. ஸோ நம்ம இந்தியான்றதையும் இந்தியாவோட ஒற்றுமையும் எந்தெந்த மாதிரி ஒருமைப்பாடாக இருக்குது, ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரின்றது தான் இந்த ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய சப்டாபிக்ஸ் வரும். நம்ம ஒவ்வொரு சப்டாப்பிக்காக என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆட்சி பகுதி மற்றும்
பெயரிடல் விதி, டெரிட்டரி அண்ட் நேமிங், இதை வந்துட்டு சில டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெயரிடல், அட்டவணை பற்றி, அப்புறம் ஆட்சி பகுதியோட வகைகள் எப்படி இருக்குது, அண்ட் யூனியன் பிரதேசங்களோட நோக்கம், முன்னாள் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் பிரதேசங்களோட உயர் நீதிமன்றங்கள், இந்த மாதிரி எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் 1ல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெயரிடல், அதாவது விதி 1, இந்தியாவை அதாவது பாரதத்தை, ஸோ நம்ம இந்தியாவை வந்து பாரத்னு சொல்லுவோமா, அதாவது பாரதம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியா தட் இஸ் பாரத்ன்னு தான் ஆர்டிக்கல் 1லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவா பாரதமா நேம் சேஞ்சிங்கில் கூட நிறைய டிபேட் போயிருக்குமா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவை அதாவது பாரதத்தை மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடுகிறது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஓகேவா, இது மெயின்லி இம்பார்ட்டன்ட். மாநிலங்களின் ஒன்றியம்தான் விதி 1 கூறுகிறது. அடுத்து அட்டவணை 1, அட்டவணை 1லையுமே அதை தான் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா, இந்த அட்டவணை மாநிலங்களையும் அவற்றின் பிராந்திய அதிகார வரம்பையும் பட்டியலிடுகிறது. மாநிலங்களையும் பிராந்திய அதிகார வரம்புனா அந்த டெரிட்டரி, நம்ம இந்தியா கண்ட்ரியோட பவுண்ட்ரியோட வரம்பு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அட்டவணை 1ல் பார்க்குறோம். அடுத்து ஆட்சி பகுதியின் வகைகள்னுக்குள்ள ஒரு 3 வகைகளை அதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது சப்டிவிஷன்ஸ், 3 சப்டிவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு மாநிலங்கள், தற்போது 28 மாநிலங்கள் உள்ளன. இவை 7வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி கூட்டாட்சி முறையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ டோட்டலாக 28 மாநிலம். அது என்ன 7வது அட்டவணை ஞாபகம் இருக்கா? 7வது அட்டவணையில் என்ன சொன்னோம், நிறைய பட்டியல் வந்துச்சா, மாநில பட்டியல், பொது பட்டியல், அப்புறம் சென்ட்ரல் இது, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், 3 லிஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அதில் டிவைட் பண்ணி கொடுத்துருப்போம் அதிகாரத்தெல்லாம், நம்மளோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம், யூனியனுக்கு என்ன அதிகாரம்ன்றலாம். அதுதான் 7வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்டபடி தான் கூட்டாட்சி முறை வந்து சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநிலங்கள் பார்த்தாச்சா. அடுத்து யூனியன் பிரதேசங்கள். இப்போ ஒரு டோட்டலாக 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது நமக்கு. இவை மத்திய அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ இது ஸ்டேட் கிடையாது. ஸ்டேட் வந்து தானாகவே வந்துட்டு அவங்கள ஆட்சி பண்ணிக்கிறாங்களா, சென்டர் வந்துட்டு கைட் பண்ணுறாங்க, ஸ்டேட்டும் ஆட்சி பண்ணுது. பட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னக்குள்ள டைரெக்டாக யூனியனே, சென்ட்ரலே தான் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் நிர்வகிக்கப்படும். அடுத்து கையகப்படுத்தப்பட்ட ஆட்சி பகுதிகள், அக்வைர்டு டெரிட்டரிஸ் அப்படின்னு வரக்குள்ள எதிர்காலத்தில் கையகப்படுத்தக்கூடிய ஆட்சி பகுதிகள் இவையும் நேரடியாக நிர்வகிக்கப்படும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இருக்குது, இங்கே ஸ்ரீலங்கா, இங்கே நிறையா, இது ஃபுல்லாக இந்தியான்னு வச்சுக்கலாம். இங்கே நிறைய வேறு ஏதாவது கண்ட்ரிலாம் இருக்கும், டெரிட்டரி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு வேளை அதை இந்தியா வந்து ஃப்யூச்சரில் அக்வயர் பண்ணுச்சு, அதாவது கைப்பற்றுச்சு அப்படின்னா, அதையுமே நம்ம இந்திய கவர்மெண்ட் இப்போ யூனியன் டெரிட்டரியை நேரடியாக நிர்வகிக்க மாதிரி தான் அந்த கையகப்படுத்தப்பட்ட ஆட்சி பகுதியுமே நேரடியாக வந்துட்டு நிர்வகிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரிஞ்சுதா? இந்த 3 புரிஞ்சுதா? இது வந்து ஆட்சி பகுதியோட வகைகள். மாநிலங்களாகவும் ஆட்சி செய்கிறாங்க, யூனியன் டெரிட்டரிஸாக இப்போ ஆட்சி செய்கிறாங்க. தற்போது இது 2 தான் நடைமுறையில் வருது. ஃப்யூச்சரில் ஏதாவது கையகப்படுத்தினா அதுவும் யூனியன் டெரிட்டரி மாதிரி டைரெக்டாக ஆட்சி பண்ணுவாங்க சென்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், யூனியன் பிரதேசங்களோட நோக்கங்கள். ஸோ அரசியல், நிர்வாக, கலாச்சாரம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பரிசீலனைகளை நிவர்த்தி செய்ய யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. அதாவது இப்போ எப்படின்னா, யூனியன் பிரதேசம்னு நம்ம எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா, ஸ்டேட் மாதிரி அவங்களால வந்து கவர்ன் பண்ணிக்க முடியாது. அப்போது இருந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த சில பகுதிகளை தான் நம்ம யூனியன் டெரிட்டரிஸை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ அவங்களுடைய அரசியல், நிர்வாகம், கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்த சில காரணத்துக்காக அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக சென்ட்ரலோட கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து ஆட்சி பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முன்னாள் யூனியன் பிரதேசங்கள். இதுக்கு முன்னாடி யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கும், இப்போ அது வந்துட்டு ஸ்டேட்டாக மாறி இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க பழகிட்டாங்க. ஒரு ஸ்டேட்டாக இருந்தால், ஒரு மாநிலமாக இருந்தால் எப்படி ஆட்சி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு ஸ்டேட்டுக்கான அந்தஸ்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்படி எந்தெந்த மாதிரி மாநிலம்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு யூனியன் டெரிட்டரிஸாக இருந்ததுன்னு பார்க்கலாம். இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், கோவா, இது 3மே வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்களாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்துட்டு ஸ்டேட்டாக மாறிடுச்சு.
யூனியன் பிரதேசங்களுக்கான உயர்நீதிமன்றங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கும். இப்போது ஒரு சில ஸ்டேட்டுக்கெலாம் கம்பைன் பண்ணி ஒரு ஹைகோர்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஸ்டேட் படிக்குள்ள. அந்த மாதிரி உயர்நீதிமன்றங்கள் வந்து யூபிக்கு, அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டெல்லி அதன் சொந்த உயர்நீதிமன்றத்தை கொண்ட யூனியன் பிரதேசமாகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவை ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. நீதிமன்றத்தை பகிர்ந்து கொள்கின்றது. அதாவது டெல்லிக்கு வந்து தனியாக வந்துட்டு ஹைகோர்ட் கொடுத்துட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் எல்லாருக்குமே சேர்த்து, அது ரெண்டுக்குமே சேர்த்தியே ஒரே ஒரு உயர்நீதிமன்றம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? ஆட்சி பகுதி விதி 1ல் இருக்க ஆட்சி பகுதியும் அதோட பெயர்களும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 2வது பார்க்கலாம். இது ஆர்டிக்கல் 2. ஸோ ஆர்டிக்கல் 1 உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆர்டிக்கலை. அடுத்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்க்கலாமா? மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் மாற்றுதல், கிரியேஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 1 மேலே பார்த்துட்டோம். இது ஆர்டிக்கல் 2. இதில் என்ன சொல்கிறாங்க? புதிய மாநிலங்களை சேர்த்தல் நிறுவுதல். விதி 2. இப்போ நம்ம இந்தியா கண்ட்ரி இருக்குது, இதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1947 இருந்த அந்த பீரியடில் நம்ம மദ്രാஸ் மாகாணம்னு இருந்திருக்கோம். அப்புறம் சில கோரிக்கைகள் மூலமாக ஆந்திரான்ற கண்ட்ரி தான் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கோம். ஸ்டேட் தான் பிரிஞ்சு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லாம் மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்கியிருப்பாங்க, ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு இதில் இப்போது ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்ல, ஸ்டேட்டை பிரிக்கிறோம், அதனோட எல்லைகளை மாற்றுறோம், புது ஸ்டேட்டை உருவாக்குறோம். இந்த மாதிரியான அதிகாரத்துக்கு தான் ஆர்டிக்கல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் 2ல் தான் இப்போ நான் சொன்ன மெத்தட் அண்ட் ஆல்ட்ரேஷன் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்ன விதி, அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். புதிய மாநிலங்களை சேர்த்தல் நிறுவுதல். ஆர்டிக்கல் 2 ஒன்றியத்தில் புதிய மாநிலங்களை சேர்ப்பது அல்லது நிறுவுவதை விளக்குகிறது. அந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா சிக்கிம் ஸ்டேட் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே இப்போது இந்தியா இருக்குன்னா இந்த இடத்துல ஒன்று தனியாக இருக்கும், ஒரு கண்ட்ரி. அதுதான் சிக்கிம். கண்ட்ரின்னே சொல்கிறேன், ஸ்டேட் இருக்கும். அதுதான் வந்துட்டு சிக்கிம் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கான ஆர்டிக்கலாக தான் ஆர்டிக்கல் 2A. ஆர்டிக்கல் 2 இருக்குது. அதில் சப்டிவிஷனாக 2Aல அந்த இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நீக்கிட்டாங்க. தற்போது நீக்கப்பட்ட விதி 2A, ஆர்டிக்கல் 2A முன்பு சிக்கிம் மற்றும் ஒன்றியத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட் வந்துட்டு ஒன்றியத்தோட லிங்க் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம நீக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இருக்கும் மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் மாற்றுதல் விதி. ஸோ இது வந்துட்டு தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 3. இருக்கிற மாநிலம் ஆல்ரெடி இப்போ சிக்கிம்ன்றது தனியாக இருந்திருக்கும், அதை வந்துட்டு அதாவது அக்வயர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ஆர்டிக்கல் 2A பொறுத்த வரைக்கும் அது நம்ம பகுதியே இருந்திருக்காது, அதை நம்ம வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது விதி 2Aவாக வச்சுருக்கோம். அக்வயர் பண்ணதுக்கப்புறம் அதை நீக்கியிருக்கோம். இப்போ ஆர்டிக்கல் 3 பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெளியிலேருந்து வந்தது. இப்போ இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் என்ன உருவாக்கலாம், புதுசாக ஒன்று உருவாக்கலாமா, இதையே மாற்றலாமா அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 3ல கொடுக்குறாங்க. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் இருக்கும் மாநிலங்களின் பரப்பளவு, எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல். ஸோ என்னென்ன வருது? ஆல்ரெடி இருக்கிற மாநிலங்களை உருவாக்குறதாகட்டும், இல்லை இருக்கிற மாநிலங்களோட பரப்பளவு, எல்லைகள், பெயர்களை மாற்றுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் 3ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இது புரிஞ்சுதா? இதுக்கான செயல்முறை பாருங்கள். மாநிலங்களுக்கான செயல்முறை. மாற்றங்களுக்கான மசோதாவுக்கு மாநில சட்டமன்றத்தின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு குடியரசுத் தலைவரின் பரிந்துரை தேவை. ஆனால் மாநில
சட்டமன்றத்தின் கருத்துக்களுக்கு குடியரசுத் தலைவரோ அல்லது நாடாளுமன்றமோ கட்டுப்பட்டவர்கள் அல்லர். அதாவது என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டை நாங்கள் மாற்றுறோன்னு சொல்லி அந்த யூனியன், அதாவது பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் தான் ஹெட்டா. நம்ம கண்ட்ரியில் இருக்க யூனியன் சென்ட்ரலில் இருக்கவங்க, அவங்க வந்துட்டு நம்ம மசோதா, அதாவது பில் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில். நம்ம ஸ்டேட் கிட்ட வந்து இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குப்பா, அந்த ஸ்டேட்டை வந்து நாங்கள் இங்கே கொங்கு நாடுன்ற மாதிரியும், இங்கே வந்துட்டு தமிழ்நாடு அந்த மாதிரி நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த தமிழ்நாடு வந்து நம்ம அங்கே வந்து சஜஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு மாற்றலாம் வேணாம், இந்த மாதிரியே இருக்கட்டும், இல்லைன்னா இப்படி மாற்றுங்க, ஏதாவது கொடுத்தோம், ஒரு ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. யார், நாடாளுமன்றமோ குடியரசுத் தலைவரோ நம்மளோட ஒப்புதல், நம்மளோட ரியாக்ஷனை வந்து அவங்க நம்ம சொல்கிறதுக்கு கட்டுப்படணும்னு அவங்க அவசியம் இல்லை. ஏன்னா பிரிக்கிறது நம்ம ஸ்டேட் தான். நம்ம ஸ்டேட்டை அவங்க முடிவெடுக்கிறது. அவங்க பிரிக்கணும்னு நினச்சா பிரிச்சுருவாங்க, சேர்த்தணும்னு நினச்சா சேர்ப்பாங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு நம்மளோட வந்து கருத்துக்கள் கொடுத்தாலும் அவங்க அது கட்டுப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து யூனியன் பிரதேசங்களுக்கான செயல்முறை. இது மாநிலங்களுக்கு. இப்போ யூனியன் டெரிட்டரின்னு வந்தால், இப்போ மாநில சட்டமன்றம்னு இருக்கக்குள்ள நம்ம ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் நம்ம சொல்கிறோம். பாராளுமன்றம், சட்டமன்றம் அந்த மாதிரிலாம் நிறையா வருதுன்னா சென்ட்ரலில் வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ யூனியன் பிரதேசங்களுக்கான என்ன செயல்முறை? சட்டமன்றத்தை கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியமில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படும். ஸோ இவங்களுக்கான இப்போது ஸ்டேட்டோட சட்டமன்றத்தில் நம்ம கேட்கணும், மாநில சட்டமன்றத்தில் நம்ம மசோதாவை அனுப்பணும். அந்த மாதிரி யூனியனில் இருக்க சட்டமன்றத்துலேயும் நம்ம கேட்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. இவங்க கிட்டேயாவது கருத்து வாக்கெடுப்பு நடத்துனாங்க, ஆனால் இவங்க இந்த யூனியன் கிட்ட அதை கூட நடத்த மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சுதந்திரமாக செயல்பட்டுருவாங்க. யார்? நாடாளுமன்றமும் குடியரசுத் தலைவரும். இது புரிஞ்சது. அடுத்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பகுதி பாருங்க. இந்த ஆர்டிக்கல் 4 விதி 4ல் என்ன கொடுத்துருக்காங்க? திருத்தம் மற்றும் அட்டவணைகள். விதி 4 அமெண்ட்மெண்ட் அண்ட் ஷெட்யூல்ஸ். அட்டவணை திருத்தங்கள். ஸோ இந்த அட்டவணை திருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது விதி 2 மற்றும் 3 இருக்கா, இந்த விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவோட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களோட பட்டியல் என்னென்னதெல்லாம் இருக்கா, இந்த விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவோட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களோட பட்டியல் என்னென்னதெல்லாம் ஸ்டேட்டு, என்னென்னலாம் யூனியன் டெரிட்டரின்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல் வந்து நம்ம அரசியலமைப்பு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம விதி 4 வந்து அக்செப்ட் பண்ணுது, அதாவது அனுமதிக்குது. எதை அனுமதிக்குது அப்படின்னா, இப்போ மாநிலங்களை இடம் மாற்றுறது செய்கிறதாகட்டும், புதிய மாநிலங்களை உருவாக்குறதாகட்டும், புதிய பிரதேசங்களை உருவாக்குறதாகட்டும், இந்த மாதிரி இருக்கிறதும் அட்டவணையில் இருக்க மாற்றங்களை உருவாக்குறதையுமே அக்செப்ட் பண்ணுது, அனுமதிக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 4. இதோட செயல்முறை நம்ம பார்த்தோன்னா, இந்த மாற்றங்கள் செய்யப்படும் போது விதிகள் 2 மற்றும் 3 கீழே நமக்கு இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வந்து இயற்றப்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதை மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சட்டங்கள் வந்து இயற்றப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு புதிய மாநிலம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதனோட பெயர் அட்டவணையில் சேர்க்கறதாகட்டும், ஒரு மாநிலங்களை பிரித்து 2 மாநிலமாக உருவாக்குனாலும் அது அட்டவணையில் ஒரு சட்டம் இயற்றி நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அட்டவணைகளோட திருத்தம், அந்த அட்டவணை திருத்தங்கள்னு நம்ம சொல்கிறாங்க. இதே விதி 368 விலக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 368 வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசியலமைப்பில் அதாவது எப்படி திருத்தம் செய்யலாம் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு 368 அதை யூஸ் பண்ணுங்கள், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம். அதுலேருந்து விளக்கம் செய்கிறாங்க. நம்ம அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம வந்துட்டு ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணாமல் இருந்தே நம்ம மாநிலங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆர்டிக்கல் 368 அப்படின்னா என்னென்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறது. அதாவது ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் தப்பாக இருக்குது, இல்லை ஆர்டிக்கல் செட் ஆகலை, வேற ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்னா
அது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 368. அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய மெஜாரிட்டி ஆகட்டும், பார்லிமெண்ட்டில் இத்தனை பேர் ஓட் போடணும், இத்தனை பேர் அதை ஆதரிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்து கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்டிக்கல் 368லாம் யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக ஒரு சட்டம் இயற்றி நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாநிலங்களை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த விதிவிலக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ சின்னதாக ஒரு டிக்டேஷன் கொடுத்துறேன். ஆர்டிக்கல் 4 என்ன சொல்கிறாங்க? திருத்தம் மற்றும் அட்டவணைகள் விதி 4 அமெண்ட்மெண்ட் அண்ட் ஷெட்யூல்ஸ். அதாவது அட்டவணை திருத்தங்களுக்கும் விதி 368 விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. விலக்கு விதிகள் 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டங்கள் முதல் மற்றும் 4வது. முதல்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பட்டியல் இருக்கும். 4வது அட்டவணை அப்படின்னு இருக்குள்ள அங்கே மாநிலங்களோட இடஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் ஸோ அதை வந்து திருத்த வகை செய்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 4 ஆர்டிக்கலுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆர்டிக்கல் 1, 2, 3, 4 எல்லாமே வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். யூனியன்னா என்ன, ஃபெடரேஷன்னா என்ன, ஒன்றியம் வெர்சஸ் கூட்டமைப்பு. இதை பற்றி ஒரு சின்ன கோர் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு நம்ம அரசியலமைப்பு புத்தகம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஏன் கொடுத்தாங்க, இதை ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு முன்னாடி இப்படின்னா என்ன, ஒன்றியம்னா என்ன, கூட்டமைப்புனா என்னன்னு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். மாநிலங்களின் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை விட மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொல்லை அரசியலமைப்பு தேர்வு செய்தது இந்திய ஆட்சியின் தனித்துவமான சமரசத்திற்கு இடமில்லாத தன்மையை பிரதிபலிக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களின் ஒன்றியம் என்பதற்கான காரணங்கள். இப்போ அமெரிக்க கூட்டமைப்பு உருவானதைப் போல இந்திய கூட்டமைப்பு மாநில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமையவில்லை. மாநிலங்கள் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூஎஸ்ஏ இருக்கா, அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன், இந்த கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அக்ரிமெண்ட் போட்டு அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேட், இனிமே நம்ம எல்லாரும் ஒரு யூனியன், ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன். இப்போ நிறைய ஸ்டேட் இருக்குது. இந்த எல்லா ஸ்டேட்டும் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம எல்லாம் இனிமேல் ஒரு ஃபெடரேஷன், கூட்டமைப்புன்னு உருவாகியிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு, ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கிட்டேயும் போட்டு ஒப்பந்தம்லாம் போடல. அதாவது எப்படி தான் அவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்றதை விட நம்ம நாடு ஸ்டேட் கிட்ட போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு தனித்தனியாக போய் நம்ம வந்துட்டு ஒப்பந்தம்லாம் போடல. ஆல்ரெடி இருந்த மாநிலங்கள் அப்படியே நம்ம ஒன்றியத்தோட நம்ம இணைச்சிருக்கோம். இப்போ யூகேல அமெரிக்காவில் இருக்க ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஸ்டேட்டுக்கு பிடிக்கல, இவங்க எல்லாருக்கும் சென்டரை பிடிக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து தான். இங்கே வந்துட்டு யூனியன்னு ஒன்று கிடையாது. அதாவது யூனியன் வந்துட்டு இங்கே இருக்க ஸ்டேட்டை அவங்க உருவாக்கலை. இப்படி உருவாக்காமல் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து தான் யூனியனை உருவாக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த யூனியன் பிடிக்கல அப்படின்னா இதை கலைச்சிருவாங்க. அந்த அதிகாரம் இந்த ஸ்டேட்டுக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி எங்கே நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு யூனியன் தான் ஸ்டேட்டுக்கு, இந்த ஸ்டேட் எல்லாம் யூனியனோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மாநிலம் இப்போ என் தமிழ்நாட்டுக்கு பிடிக்கல, எனக்கு இந்தியா வேணாம், நான் தனியாக போகிறனால போக முடியாது. மாநிலங்கள் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சதா, மாநிலங்களின் ஒன்றியம்னா என்னன்னு? அடுத்து பாருங்க, இந்திய ஒன்றியத்தின் நிலை. இந்தியா அழிக்கக்கூடிய மாநிலங்களின் அழிக்க முடியாத ஒன்றியம். இது வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, அழிக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா என்ன, அழிக்க முடியாத ஒன்றியம்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நம்ம யூனியன் இருக்குது, சென்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒன்றியம், அதாவது ஒன்றியம், யூனியன். இது எல்லாம் மாநிலங்கள். அழிக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா ஒரு மாநிலத்தை அழிக்கிறது கிடையாது. எப்படிங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது,
நிறைய ஸ்டேட் இருக்குது. நம்ம ஆர்டிகல்ஸில் பார்த்தோமா, ஒரு ஸ்டேட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றலாம், நேமை சேஞ்ச் பண்ணலாம், பவுண்ட்ரிஸை விளக்கலாம். ஸோ இதை தான் வந்துட்டு அழிக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்கிறோம். அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இந்த யூனியன் எனக்கு பிடிக்கல, சென்டர் வேணாம், கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு யூனியன் அமைக்கிறோன்னு நம்ம ஸ்டேட்டால் பண்ண முடியாது. ஸோ அதை தான் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ், அழிக்கக்கூடிய மாநிலங்களின் அழிக்க முடியாத ஒன்றியம். இதே நம்ம அமெரிக்காவில் என்ன சொல்லுவோம்னா, அழிக்க முடியாத மாநிலங்களின் அழிக்க முடியாத ஒன்றியம். அதாவது அங்கே மாநிலமும் என்ன சொல்கிறோம், அழிக்கவே முடியாது, அவங்க உருவாக்கின ஒன்றியத்தையும் அழிக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேறு யூனியனை போட்டுக்கலாம். ஆனால் நம்மளால் யூனியனெல்லாம் மாற்றவே முடியாது, இவங்க தான் நம்மளை மாற்றுவாங்க, ஸ்டேட்ஸை. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாடாளுமன்ற அதிகாரம். மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமலேயே புதிய மாநிலங்களை உருவாக்கவோ அல்லது எல்லைகளை மாற்றவோ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ புரிஞ்சிருச்சா? நம்ம நாடாளுமன்றம் வந்து மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமலே என்ன பண்ணலாம், புதிய மாநிலங்களை உருவாக்கலாம், பேரை மாற்றலாம், எல்லைகளை விரிவாக்கம் செய்யலாம், எல்லைகளை குறைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்க்கு இருக்குது. அவங்களோட ஒருமைப்பாடு வந்து உத்தரவாதம், அதாவது மாநிலங்களின் பிராந்திய ஒருமைப்பாடு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. அவங்களோட உத்தரவாதம் நமக்கு வேணும், அவங்களோட சப்போர்ட், ஸ்டேட்டோட கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத பற்றி எதுவுமே அங்கே கொடுக்கல. அடுத்து அவங்களோட வரம்பு, அந்த எந்த அளவுக்கு அவங்களோட வரம்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய ஆட்சி பகுதி, இந்திய ஒன்றியம். ஃபஸ்ட்டு டெரிட்டரி ஆஃப் இந்தியானா என்ன, யூனியன் ஆஃப் இந்தியானா என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியான்றதை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் எதிர்காலத்தில் கையகப்படுத்தப்படும் ஆட்சி பகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ டெரிட்டரின்னு இருக்கக்குள்ள ஸ்டேட்ஸ் வரும், யூனியன் டெரிட்டரிஸ் வரும். ஃப்யூச்சரில் ஏதாவது டெரிட்டரி இல்லை ஏதாவது ஒரு ஏரியாவை கன்குவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே ஆட்சி பகுதிக்காக வரும். ஸோ இதெல்லாம் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் வரும். இதே இந்திய ஒன்றியம் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்டு தான் யூனியன் ஆஃப் இந்தியா, எல்லா ஸ்டேட்ஸும் கம்பைன் பண்ணி சென்டர் யூனியனுக்கு கீழே இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிளாரிஃபிகேஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வேளை நமக்கு கூற்று காரணம்ல கொடுத்துட்டு கேட்கறது கூட நமக்கு வந்துட்டு இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கையகப்படுத்தப்பட்ட ஆட்சி பகுதி நிர்வாகம். கையகப்படுத்தப்பட்ட ஆட்சி பகுதிகளை நிர்வாகத்திற்காக தனியான வகைமுறைகள் எதுவும் அரசியலமைப்பு கொண்டிருக்கவில்லை. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு டெரிட்டரி அக்வயர் பண்ணிட்டீங்கல்ல, அந்த அக்வயர் பண்ண டெரிட்டரி இப்படி தான் வழி நடத்தணும், இப்படி தான் அவங்கள ரூல் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டமும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த இதில் என்னென்ன மாதிரியான ஒரு சின்ன கோர் கான்செப்ட் பார்த்துருக்கோம், ஆர்டிகல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பிராந்திய மாற்றங்கள் மற்றும் விட்டு கொடுத்தல், டெரிட்டரியல் சேஞ்சஸ் அண்ட் செஷன். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன விதிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஏதாவது பகுதியை விட்டு கொடுத்துருக்காங்களா, ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். டெரிட்டரியல் சேஞ்சஸ் அண்ட் செஷன், பிராந்திய மாற்றங்கள் மற்றும் விட்டுக்கொடுத்தல். இந்தியாவின் உள் எல்லைகளை சரி செய்ய நாடாளுமன்றத்திற்கு பரந்த அதிகாரம் உள்ளது. பார்லிமெண்ட்க்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு வெளிநாட்டு சக்திக்கு ஆட்சி பகுதியை விட்டு கொடுப்பதற்கு உயர்ந்த சட்ட வரம்பு தேவைப்படுகிறது. ஸோ நான் முன்ன சொன்னேன்னா, ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம நார்மல் சட்டம் மூலியமாகவே இந்தியாவுடைய எல்லை, இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸோட எல்லை மாற்றம், டெரிட்டரி சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்க ஒரு பகுதியை நம்ம வேற ஒரு வெளிநாட்டு சக்தி மீன்ஸ் வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு இனிமேல் நீங்கள் வந்து பங்களாதேஷ்காரங்க, நீங்கள் இனிமேல் சைனாக்காரங்கன்னு இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டை பார்த்து சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உயர்ந்த சட்ட வரம்பு வந்து தேவை. அதுக்கு நிறைய வந்துட்டு அங்கே ப்ராக்டிஸ் நடக்கும், நிறைய கன்க்ளூஷன் பண்ணுவாங்க.
சேர்ந்து இந்த என்ன பண்ணலாம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வெளிநாடுகளுக்கு ஆட்சி பகுதியை விட்டு கொடுத்தல். அந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணியிருக்கோமான்றதை பார்க்கலாம். நாடாளுமன்ற வரம்பு ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 3 கீழ் விதி 3 கீழ் நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறைக்கலாம். ஓகே, நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வெளிநாட்டு தேசத்திற்கு ஆட்சி பகுதியை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம பரப்பளவை குறைக்கலாம், ஆனால் அதை வெளிநாட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்போ குறைச்சிட்டு அவங்க ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே. அதுக்குன்னு இந்த பரப்பளவை குறைச்சிட்டு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன இஷ்யூ நடந்திருக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு விஷயம் நடந்திருக்கு, பெருபாரி யூனியன் வழக்கு தொடர்பாக. ஸோ இது ஒரு ஃபேமஸ் கேஸ். பெருபாரி யூனியன் தொடர்பாக 1960 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆட்சி பகுதியை விட்டு கொடுப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவை. இப்போ என்னாச்சுன்னா, 1960 பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு தொடர்பான வழக்கு நடந்திருக்கு ஒரு பிளேஸ்க்கு. அந்த பிளேஸை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும்னு அந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, விதி 368 கீழ் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே வெளிநாடுகளுக்கு ஆட்சி பகுதியை விட்டு கொடுக்க முடியும். ஓகே, இங்கே ஆர்டிக்கல் 368 யூஸ் பண்ணும். எடுத்துக்காட்டு ஒன்றா நம்ம என்ன பார்க்கலாம்னா, பெருபாரி நம்ம நடந்திருக்குன்னா, பெருபாரி யூனியன் வழக்குன்னு ஒரு வழக்கு நடந்திருக்கும். பெருபாரி யூனியன் கேஸ் 1960. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9வது சட்ட திருத்தம் மூலியமாக அந்த பெருபாரி யூனியன் அப்படின்றத பாகிஸ்தானோட கண்ட்ரிக்கு நம்ம மாற்றி விட்டுருப்போம். ஸோ அந்த கேஸ் ரிலேட்டடாக தான் பெருபாரி வழக்கு நம்ம பார்க்குறோம். 2வது வழக்காக வங்காளதேசமில் நடந்திருக்கு. இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையே நிலப்பகுதிகளை மாற்றுவது தொடர்பாக 2015 100வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது. ஸோ வங்காளதேசம்க்கு 2015 100வது சட்ட திருத்தத்தின்படி அந்த வங்காளதேசத்தில் இருக்க எல்லையோர இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்கிற கிராமங்களை இந்தியாவுக்கும், அதே போல் இந்தியாவில் இருக்க மேற்கு வங்காளம், திரிபுரா, மேகாலயா அந்த மாதிரி மாநிலங்களோட எல்லையில் இருக்க இஸ்லாம் பீப்புளுக்கு பெரும்பான்மையான வாழக்கூடிய கிராமங்களை வங்காளதேசத்திற்கும் ரொம்ப மாற்றி பிரித்து ஒரு வழிவகை மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடாக தான் நம்ம 100வது சட்ட திருத்தமில் இந்த வங்காளதேசம்க்கு நம்ம பார்க்குறோம். அடுத்து, வெளிநாட்டு பகுதிகளை கையகப்படுத்துதல். ஓர் இறையாண்மை கொண்ட அரசாக அரசியலமைப்பு தொடக்கத்திலிருந்து தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, டாமன் மற்றும் டையூ, புதுச்சேரி மற்றும் சிக்கிம் போன்ற பல்வேறு வெளிநாட்டு பகுதிகளை இந்தியா கையகப்படுத்தியுள்ளது. ஸோ நம்ம இந்தியா ஸ்டேட் வெளிநாட்டிலேருந்து எந்தெந்த ஸ்டேட்டை ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்தோம்ல. இந்த ஸ்டேட்ஸ்லாம் கையகப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆட் ஒன் அவுட்டில் கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன? பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் அண்ட் என்க்ளவ்ஸ், எல்லை தாவாக்கள் மற்றும் நிலப்பகுதிகள். ஸோ தாவாக்களை தீர்த்தல். எல்லை தாவாக்களை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவையில்லை என்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் அதை சரி செய்ய முடியும் என்றும் 1969 உச்சநீதிமன்றம் கூறியது. ஸோ பவுண்டரிஸ் டிஸ்பியூட்ஸ், நம்ம எல்லையில் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம்லாம் தேவையில்லை. நார்மலாகவே அரசாங்க நடவடிக்கை, நிர்வாக நடவடிக்கை மூலமாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பு வழங்கியது? 1969. இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்னென்ன மாற்றிருக்கோம்? ஃபஸ்ட்டு ராட்க்ளிஃப் ஆணையம் 1947 போட்டிருக்காங்க. சுதந்திரத்தின் போது எல்லைகளை வரையறுத்தது, சிறிய நிலப்பகுதிகளை புறக்கணித்தது. ஸோ ராட்க்ளிஃப் லைன் மோர் இம்பார்ட்டன்ட், 1947 போட்டிருக்காங்க. அடுத்து சித்மஹால்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்போ நடந்திருக்கு? இந்த பகுதிகள் சித்மஹால்கள் என்று அழைக்கப்பட்டன. இவை 1950 பேக் என்ற விருது மற்றும் 1958 நேரு நுண் ஒப்பந்தத்தின் போது விவாதிக்கப்பட்டது. ஸோ இந்த இடம் பேக் அப்படின்ற ஒரு இடம் 1950 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒப்பந்தத்தில்னா, நேரு நூன் ஒப்பந்தம் 1958 அதை பற்றி திரும்ப விவாதிச்சிருக்காங்க. இதனுடைய விவரங்களை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வங்காளதேசத்தில்
111 இந்திய நிலப்பகுதிகளையும் இந்தியாவில் இருக்க 51 வங்காளதேச பகுதிகளும் இருந்ததாக வந்துட்டு இதில் ரொம்ப பிரித்து நம்ம சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த விவாதத்தில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னென்ன மாதிரி பவுண்ட்ரி டிஸ்பியூட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நிலப்பகுதிகள் வந்து அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் பேசப்பட்டிருக்குன்னு. இது எல்லாமே வந்துட்டு 100வது சட்ட திருத்தம்ல இந்த வங்காளதேசம் பற்றி நம்ம இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க வேணாம், என்ன நடந்தது எப்போ நடந்ததுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், ஏதாவது பெயர் மாற்றம் நடந்திருக்கா, இப்போ ஆல்ரெடி இருந்த ஸ்டேட்டோட பெயரை மாற்றினாங்களா, ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து இடத்த வந்து விட்டு கொடுத்தது, இடத்த ஆக்கிரமிச்சது பார்த்தோம். இப்போது ஒரு பெயர் மாற்றம், மாநிலங்களோட மாற்றம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்டிகல் 3 கீழே வருது. பட்டியலிடப்பட்ட அனைத்து பெயர் மாற்றங்களும் நாடாளுமன்றத்தின் விதி 3 கீழ் செயல்படுத்தப்பட்டன. ஸோ இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் முன்பு ஐக்கிய மாகாணங்கள் யுனைடெட் ப்ராவின்சஸ் 1950 வரைக்கும் அப்படி அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாடுன்றது மெட்ராஸ் மாகாணம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1969 வரைக்கும் இருந்திருக்கு. அடுத்து கர்நாடகா வந்து மைசூர் மாகாணம் 1973 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேறு எப்படி இருக்குது, லட்சத்தீவு முன்பு லக்கத்தீவு, மினிகாய் மற்றும் அமினி தீவு அப்படின்ற மாதிரிலாம் அழைக்கப்பட்டு இப்போ லட்சத்தீப்ஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம், லட்சத்தீவுன்னு சொல்கிறோம். அடுத்து டெல்லி தேசிய தலைநகர் ஆட்சி பகுதி. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் இந்தியா. 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் 1992 பெயர் மாற்றப்பட்டது டெல்லியா. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உத்தரகாண்ட் அப்படின்றது உத்தராஞ்சல்னு இருந்திருக்கு, அதை 2006 மாற்றிருக்காங்க. புதுச்சேரி வந்து பாண்டிச்சேரின்னு 2006 மாற்றிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியாக மாற்றிருக்காங்க. அடுத்து ஒரிஷாலேருந்து ஒடிஷாவாக மாற்றிருக்காங்க 2011. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேம் சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் சில கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ரிலேட்டடாக அண்ட் நிறைய ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் என்ன நடந்தது இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து யூனியன் டெரிட்டரிஸோட பார்ட் 1 வீடியோ. இதில் நம்ம வந்துட்டு சின்ன ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்டிகல்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து யூனியன்னா என்ன, ஃபெடரேஷன்னா என்ன, நம்ம இந்தியா ஏன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறன்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்ன மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஏதாவது நம்ம நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு வந்துட்டு நம்ம பகுதிகளை விட்டு கொடுத்தது, அண்ட் எந்த பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்கோம், அண்ட் எந்த பேர்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி எல்லாமே வந்துட்டு இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம ரிமைனிங் கிளாஸ் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த முக்கியமான டேட்டாஸ் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம சொன்ன பழைய நேம்லாம் என்னாச்சு, என்ன புது நேமாக இருந்தது, ஆர்டிக்கல் 1, 2, 3, 4 என்ன சொல்லுது, நம்ம நாடு வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ஃபர்தர் பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ திரும்ப நான் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.